டெல்லி மதுபான கொள்கை உருவாக்கத்தில் மனுதாரர் அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றியுள்ளார் எனவும் கெஜ்ரிவாலின் பங்கு இருப்பது அமலாக்கத்துறை ஆதாரங்களில் தெரியவந்துள்ளது என்றும் கெஜ்ரிவால் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளார் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ்மணி, வழக்கின் கூடுதல் விவரங்கள். டெல்லி மதுபான கொள்கையை வகுத்ததில் முறைகேடு எழுந்துள்ளதாக அமலாக்கத்துறை டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தார்கள். இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களை அடைந்த நிலையில இது தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை டெல்லி நீதிமன்றத்துல நடைபெற்று வருது. இதுல நீதிபதிகள் பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த டெல்லி மதுபான கொள்கையை உருவாக்கியதுல அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கிய பங்காற்றியுள்ளது அமலாக்கத்துறையோட ஆதாரங்கள்ல இருந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. மேலும் அதுல அப்ரூவராக உள்ள அந்த வாக்குமூலத்தை சந்தேகிப்பது நீதிமன்றத்தின் மீதே பழி சுமத்துவது போல ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. காணொலியில் விசாரித்திருக்கலாம் என்ற வாதம் நிராகரிக்கப்படுகிறது. எப்படி விசாரிப்பதை குற்றஞ்சாட்ட நபர் முடிவு செய்ய முடியாது, முதல்வர் என்பதாலும் தனிச்சலியை அளிக்க முடியாது என்பதை நீதிபதிகள் மிக அழுத்தமாக கூறியிருக்கிறார்கள். அதே போல மக்களவை தேர்தல் குறித்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியும். தேர்தலை முன்னிட்டு அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், அரசியலுக்கு அல்ல என்றையும் இந்த வழக்குல பல முக்கியமான ஒரு வாதங்களை அவங்க கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இவர் இந்த ஜாமீன் கோரிதான் இந்த வழக்குல மனு தாக்கல் செய்யப்படுது. அந்த மனுவின் விசாரணையின் போதுதான் இந்த கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அது குறித்தான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.